மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படின்றது வந்து அது இப்போ உங்களுடைய கை காலை பார்க்கும்போது மக்களுக்கு தெரியும். அது ஸ்டண்ட் அப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதாவது எனர்ஜி வந்துடும். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம படம் பார்க்கும் போது அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அன்பீட்டபிள். ஸோ எனக்கு மிஷன் வந்து இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. ஆக்ஷனுக்கு வந்து கதையோட எமோஷனோட வெறும் ஆக்ஷன் சும்மா வர்றதுன்றது விட ஒரு எமோஷனோட வரும்போது இட் கனெக்ட்ஸ் வெல் டு தி ஆடியன்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காரு விஜய். யானையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிங்கிள் ஷாட் சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே சிங்கிள் ஷாட்ஸ். பட் அந்த நம்பிக்கை வச்சு டைரக்டர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கான்னும் போது அந்த ப்ரிப்பரேஷன் டைமும் அது வந்து எனக்கு டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் மேபி இட்ஸ் அ கிஃப்ட் விச் ஐ ஹேவ் விச் அதை டக்குன்னு கிராஸ் பண்ண முடிஞ்சு என்னால் கொடுக்க முடியுது. இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிக் பட்ஜெட்டட் ஃபிலிம். எவ்ரிடே ஒரு 800-900 பேர் செட்டில் இருப்பாங்க. இது எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போகிறாப்புல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, எனக்கு வந்து ஆக்ஷன்னா நம்ம தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் சார் தான். 2 பெரிய மலைகள் இந்த பக்கம் ரஜினி சார், கமல் சார் இருக்கிற போது இவருக்குன்னு தனியாக பிஸ்னஸ். இவர் டவுன் சவுத் பார்த்தீங்கன்னா இவர் படங்கள்லாம் மினிமம் கேரண்டி. படம் இருக்கோ சரியில்லையோ சரியில்லையோ, பட் மினிமமாக அவர் படம் வந்து கூட்டம் ஏறும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் இன்னைக்கு அவர் இல்லாத மிஸ் நல்லா மகேஷ் சாருக்கு தெரியும். மேபி அவங்க ஐடியாவில் இருந்தாங்களா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல. பட் அவருக்கு தெரியும் நான் பாலா சார் படம் பண்ணிகிட்டு இருக்கேன்றது அவருக்கும் தெரியும். அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ்சந்திர சாருக்கும் தெரியும். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் அஜித் சார்ன்ற ஒரு விஷயம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ரெட் நூல் மக்களே வணக்கம். மிஷன் சாப்டர் 1 படத்துக்கான எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ இன்னைக்கு என் கூட ஆக்டர் அருண் விஜய் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நான் வணக்கம். வணக்கம். எப்படிதான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நம்மளோட படம், அதுவும் தமிழர் திருநாளில் வர்றது வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் எனி ஆக்டர். காத்திருந்த காதல் 97, அதுக்கப்புறமா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 26 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட படம் வருது. எப்படின்னா இருக்கும் முதல்ல பொங்கல் அதுவா நம்ம படம் வர்றதுன்றது? இல்லை, எனக்கு ஐ திங்க் இது ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்படி அப்போ ஆனால் ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா நடிகனுக்கும் என்னன்னா அந்த ஒரு பண்டிகை நாளில் வரும்போது அது ஒரு செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம படம் பார்க்கும் போது அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அன்பீட்டபிள். ஸோ எனக்கு மிஷன் வந்து இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொங்கல் ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லாருமே சொல்கிறது தான், எனி ஃபெஸ்டிவல் வரும்போது அது ஸ்பெஷலாக இருக்கும். பட் ஒரு பொங்கலுக்கு வரும்போது வந்து அது எல்லாருமே கொண்டாடுற தமிழ்நாட்டில் நீங்கள் நிறைய படங்கள் போய் தியேட்டரில் பொங்கல் அப்பாவோட படங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம படம் வருது அப்படின்னும் போது அண்ட் வந்து கூட சேர்ந்து படங்கள் நீங்கள் ரொம்ப வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. என்னன்னா நேற்று கூட ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தீங்க, கூட வர்ற கேப்டன் மில்லர் ஆகட்டும், அயலானுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கூட படங்களும் சேர்ந்து வரும்போது அந்த ஹோல் ஹார்ட்டடாக வந்து விஷயம் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அமாங் ஆல் தி ஆக்டர்ஸ். அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி படங்களோட சேர்ந்து நம்ம படம் வர்றது? இல்லை, அப்போ தானே ஒரு நல்ல ஹெல்தி காம்படிஷன் இருக்கணும். மக்கள் எல்லா படங்களும் நல்லா போகணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர் இல்லையா. ஸோ அது அப்படின்னும் போது எல்லா படங்களும் ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எல்லா படங்களும் நல்லபடியாக போகும். ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் வெளில வருவாங்க, அது வாண்ட் டு செலிப்ரேட், அந்த மூடில் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் சில பேருக்கு பிடிக்கும், இந்த படம் சில பேருக்கு பிடிக்கும், இல்லை இன்னொரு ஜானர் ஒன்று பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இட்ஸ் ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ எல்லா படமும் நல்லா போகணுன்றதான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்ல விஷயம். அண்டு எல்லாரும் அதை உழைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பலன் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் எல்லா படமும் நல்லா போகணும் தான் ஆசை. அண்ட் மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படின்றது வந்து அது இப்போ உங்களுடைய கை காலை பார்க்கும்போது மக்களுக்கு தெரியும். அதாவது வந்து இது வந்து அருண் விஜய் அவர்களுக்கே பொருந்தும், அச்சம் என்பது இல்லையே எனக்கு அப்படின்றது. ஏன்னா ரொம்ப ஆப்டான ஒரு தலைப்பாக பார்க்குறேன். எனி ஆக்டர், கமல் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாடி ரொம்ப முக்கியம். ஒரு நடிகருக்கு தன்னுடைய உடல் தான் மூலதனம். பட் அதை பற்றி பெருசாக அக்கறை இருந்தாலுமே கூட ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்க. பட் இந்த மாதிரி ஸ்டண்ட் வரும்போது ரிஸ்க்கும் வந்து துணிஞ்சு எடுக்கிறீங்க நீங்கள். இல்லை, அது ஸ்டண்ட் அப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல்
அதாவது எனர்ஜி வந்துடும், அது எங்கேருந்து எங்க இருந்தா வரும்னு தெரியாதுல்ல. வந்துடும். அண்ட் சில விஷயங்கள் எல்லாமே நான் இது வரைக்கும் ஸ்டண்ட் டபுள் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ தட் அண்ட் ஆடியன்ஸ் அதை விரும்புகிறாங்க. முன்னாடியிலேருந்தே வந்து அருணோட ஸ்டன்ஸு கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அந்த ஆடியன்ஸுக்கும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் சில விஷயங்கள் அஃப்கோர்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன், பட் அதை வந்து மினிமலிஸ்டிக்காக பண்ணிக்கிறது தான் ஐ திங்க் நம்மளோட அந்த ப்ராக்டிஸும் இதுவும் சேர்ந்து அதை மினிமலைஸ் பண்ணுறது. பட் அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ அதனால கொஞ்சம் டிலேகள் சிலது வருது, அந்த மாதிரியான விஷயங்கள். பட் ஆனால் அல்டிமேட்லி அது ஆடியன்ஸ் போய் சேர்ந்து அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணும் போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு. அண்ட் ஆல்வேஸ் ஐ வாண்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா யூனிக்காக ஏதாவது விஷயங்கள் ஆக்ஷனில் பண்ணணும். ஏன்னா அதே மாதிரி தான் மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு ஆக்ஷனுக்கு. வந்து கதையோட எமோஷனோட Emotion வெறும் ஆக்ஷன் சும்மா வர்றதுன்றது விட ஒரு எமோஷனோட வரும்போது இட் கனெக்ட்ஸ் வெல் டு தி ஆடியன்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காரு விஜய் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் எமோஷன். ஏன்னா வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஓமை டாக்ல வந்து நீங்களும் உங்களோட மகனும் நடிச்சீங்க, அப்பா மகன் அப்படின்றது. இதில் வந்து அப்பா மகள் அப்படின்றது இன்னொரு அஃப்கோர்ஸ் உங்க ரெண்டுமே நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தைகள்ன்றதே ஒரு வரம் தான் எல்லாருக்குமே. மகள் கிடைக்கிறது வந்து மகனும் மகளும் கிடைக்கிறது வந்து அது எல்லாருக்கும் நடக்காது. அது நீங்க ஏன்னா 2 வேரியேஷனுமே பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. அதை நீங்க வீட்லயே பார்க்குறீங்க நீங்க. ஸோ படங்கள்லயும் உங்களுக்கு நடக்குது அது. இல்லை, அது ஒரு கனெக்ட் உண்மையாக வந்துடும் இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு, அது என்னோட டாட்டரை குருவி கிட்ட பார்க்க மாதிரி தான். பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபீல் அண்ட் படத்துலேயும் அந்த ரொம்ப அழகாக அதை ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு. ஏன்னா ஆடியன்ஸே அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் நான் ஆஸ் எல்லா ஒரு 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 அப்பாக்களுக்கும் ஒரு மகள் ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு வலி இருக்கும். அந்த வலியை ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஈஸி டு கனெக்ட். பிகாஸ் எனக்கும் ஒரு டாட்டர் இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் நீங்க இப்போ நம்ம சொல்லும்போது வந்து இப்போ ஹாலிவுட்ல நம்ம எப்பவுமே இப்போ எனக்கு மிஷன் இம்பாசிபிள் தோணும். ஏன்னா அங்க நமக்கு அதை வந்து லைக் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் ஹீரோஸ் தான். ஸோ நம்ம எனி டே அந்த படங்கள் நம்ம ரசிச்சுட்டே இருப்போம். அந்த ஹீரோஸ் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்க இந்த இவ்வளோ வருஷத்துல எனக்கு வந்து ரொம்ப முன்னாடினா ஒரு 15-16 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து, நான் வந்து தொடர்ந்து நல்ல படங்களை பண்ணுவேன், அது பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக நான் என்ன வேணால் நான் பண்ணுவேன், நான் எவ்வளோ எஃபர்ட் வேணால் நான் போடுவேன் அப்படின்னு ஒரு 16 இயர்ஸ் முன்னாடி சொன்னது. ஐ திங்க் பிஃபோர் யுவர் வெட்டிங் நினைக்கிறேன் அந்த டைமில் இப்போ கொடுத்தது. நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. எனக்கு அதுதான் வந்து ஏன்னா ஒரு டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு. ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதை நோக்கியோட நீ ஹவ் அச்சீவ்ட் இட், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? ஹவ் யூ சீ தட்? இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். நல்ல படங்கள் அதை ஆக்சுவலாக சூஸ் பண்ணணும். அண்ட் அதே சமயத்தில் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டுறது இல்லை. ஏன்னா அது யூ ஹேவ் டு பி வெரி சூஸி. குவான்டிட்டியை விட குவாலிட்டியான படங்கள் பண்ணணும்னு தான் டைம் எடுத்து பண்ணுறேன். ஆனால் ஆக்சுவலாக அது சின்ன சின்ன ஒரு பேக் ஃபாலும் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது, நம்மளோட லிஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் தான் நான் முன்னாடியே ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தேன். ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம். அதே மாதிரி 2 படம் ஒன்றா ட்ராவல் பண்ண மாட்டேன். அண்டு கதைகள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு டச்சிங்காக இருக்கணும், ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற விதத்தில் ஒரு கதைகள் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ அப்படி தான் என்னோட லைனப்பும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது மிஷனாக இருக்கட்டும், அடுத்த பார்டர், அப்புறம் வணங்கானா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வேறு ஜானர் ஃபிலிம் அண்ட் அது கண்டிப்பாக இன்னும் வேற ஒரு பரிமாணத்தில் காட்டக்கூடிய படங்களாக அமையுது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய உங்களுடைய எஃபர்ட் எல்லாருக்குமே தெரியுங்க, தமிழில் இருக்கிற அத்தனை ரசிகர்களுக்குமே. டிரெக்டர்ஸ் உங்களை தேடி இப்போ வந்து அது லைக் அவங்களோட ஸ்கிரிப்டுக்கு ஓகே அருண் விஜய் சரியா இருப்பாருன்னு வராங்க. நான் என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரி வந்து அந்த டிரெக்டர்ஸ் தான், லிஸ்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். இப்போ மணி சார் வந்து அவருடைய ஜான்ரா அவர் பண்ணுற படங்கள்லாம் தெரியும். ஏல் விஜய் சார் வேற ஒரு பேட்டர்ன், பாலா சார் வேற பேட்டர்ன், ஹரி சார் வேற பேட்டர்ன். என்னன்னா இவங்க எல்லாத்துலேயுமே அவங்க யோசிக்கும் போது ஓகே அருண் விஜய் கரெக்டாக இருப்பார் இந்த கேரக்டருக்கு அப்படின்னும் போதே தெரியுது, வர்சலிட்டி தெரியுதுங்க. ஸோ இது எப்படி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து டிரெக்டர்ஸ் வந்து நம்மளை வந்து அஃப்கோர்ஸ் அறிவழகன் சார் இருக்காங்க. ஸோ அவரோடய நீங்கள் 3 படம் வெப் சீரிஸ் சேர்த்து பண்ணியிருக்கீங்க நீங்கள். அவர் ஒரு தனி ஸ்டைல். அவர் இந்த மாதிரி வெரைட்டி மகிழ் சார் அஃப்கோர்ஸ் நான் வந்து அது ஆரம்பத்துலேருந்து, அதனால் அது ஒரு ஸ்பெஷல் பாண்ட் அது நம்ம. ஸோ இது அமையுது இல்லையா? வந்து இப்போ வந்து தேர் அவங்க நினைக்கிறாங்க ஓகே கரெக்டாக இருப்பார், இந்த கேரக்டருக்கு பொருந்திடுவார் அவர். ஏன்னா வேற ஸ்டைலில் பண்ணுறாங்க படங்கள் எல்லாமே. ஆனால் ஸோ எனக்கு என்னென்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பிரதர். இந்த ஆரம்ப கால படங்கள் அண்ட் நம்ம சந்தித்த விஷயங்கள் இதெல்லாமே எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு டைரக்டரும் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். மணி சார்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவார், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம்ல. ஒரு கௌதம் சார்னா எப்படி பண்ணுவார். ஸோ அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும் போது ஐ ஜஸ்ட் கோயிங் டு த செட்ஸ்.
ஐ அப்படியே என்ன அப்படியே அவங்கள்ட்ட குடுத்துருவேன். ஸோ என்ன நீங்க மோல்டு பண்ணுங்க அப்படின்ற மாரி தான் நான் ஐ சரண்டர் மை செல்ஃப். ஸோ ஒவ்வொரு படமும் நான் அப்படி பண்றதுனால தான் அந்தந்த டைரக்டருக்கு வந்து ஈஸியா மோல்ட் ஆக முடியுது. அண்ட் ப்ளஸ் நீங்க ஆஸ் இட் இஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு படத்துக்குள்ள போம்போது ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிட்டத மறக்கணும். அங்க போய் புதுசா கத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள தான் நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஆஃப் கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ அங்க வந்து ஃபாஸ்ட்டா நம்ம ரியாக்ட் பண்ணணும். சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல வி ஹேவ் டு, ஏன்னா இப்போ டைம் ஃப்ரேம் இப்போ ஹரி சார்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டு. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே லெங்தி ஷாட்ஸ் அந்த படத்தில். யானையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிங்கிள் ஷாட் சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கும், எல்லாமே சிங்கிள் ஷாட்ஸ். பட் அந்த நம்பிக்கை வச்சு டைரக்டர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கான்னும் போது அந்த ப்ரிப்பரேஷன் டைமும் அது வந்து எனக்கு டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் மேபி இட்ஸ் அ கிஃப்ட் விச் ஐ ஹேவ் விச் அதை டக்குன்னு கிராஸ் பண்ண முடிஞ்சு என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஐ திங்க் அது வந்து பிகாஸ் ஓவர் த இயர்ஸ் என்னோட ஒவ்வொரு டைரக்டரும் என்னை மோல்டு பண்ண விஷயம் தான். அண்ட் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள். ஸோ ஐம் பிளஸ்ட். அண்ட் இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு விஜய் வரைக்கும், ஏஎல் விஜய் வரைக்கும் வந்து இட் இஸ் சம்திங் விச் இஸ் ரியலி நைஸ். ஏன்னா அவர் வந்து வேற ஒரு ஜோன் ஆஃப் டிரெக்டர் அவர். ஏன்னா அவர் அந்த எமோஷனில் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும். அண்ட் நான் திடீர்னு சர்ப்ரைஸ் மீ. ஏன்னா இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிக் பட்ஜெட்டட் ஃபிலிம். எவ்ரிடே ஒரு 800-900 பேர் செட்டில் இருப்பாங்க. இது எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போகிறாப்புல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹி ஹேண்டில் இட் வித் ஈஸ். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ரொம்ப கிளியர் கட்டாக அதே மாதிரி எடிட் மைண்டில் வச்சுட்டு நான் இப்போ இது எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது சார் போதும் நான் இங்கே கட் பண்ணிடுவேன், அந்த ஷார்ட் அதில் பண்ணி அந்த ஆங்கிளில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் ஹி வாஸ் வெரி வெரி கிறிஸ்ப், வெரி ப்ரிசைஸ்ட். ஸோ அது மாதிரி எனக்கு ஒவ்வொரு டைரக்டர்ஸ் கூடயும் நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நம்ம கற்றுட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம தான் எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். வணங்கான் லைக் அது எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து நீங்களும் பாலா சார் ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தீங்க. அமேசிங் அது பார்க்கறதுக்கு. அண்ட் எப்பவுமே அவர்கிட்ட போகும்போது வேற மாதிரி ஒரு ஒரு ஆக்டரா தான் நம்ம எல்லாரும் ஆக்டர்ஸுமே பார்த்துருக்கோம். எப்படி எப்படி இருந்தது ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் பிரதர். அண்ட் அது ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ் குள்ள நம்ம உள்ளே இறங்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ளே போனோன்னு அதில் நம்ம பிடிச்சிட்டோம்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித். அவரோட தாட் ப்ராசஸ் அண்ட் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பாலா சார் ஸ்கூலை பற்றி. பட் இட் சர்ப்ரைஸ்டு மீ. நிறைய விஷயங்கள் இட் வாஸ் சர்ப்ரைசிங். ஏன்னா அது ஒரு வேறு மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டாக அங்கே இருந்தது. அண்ட் ப்ளஸ் எங்களுக்கு அந்த நல்ல ஒரு புரிதல் இருந்ததுனால இட் வெண்ட் ஆன் ஸ்மூத். அண்ட் இன்னும் லாஸ்ட் ஸ்கெட் ஒன்று, சின்ன ஸ்கெட் ஒன்று இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் படம் வரும்போது நான் இன்னும் அதை ஜாஸ்தி பேசுவேன். ஹீ இஸ் சம்திங் வண்டர்ஃபுல். அண்ட் அவர் நமக்கு தமிழ் சினிமாவுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அண்ட் அவரை நம்ம அவர் படத்தில் நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக. பிகாஸ் உங்களுடைய லைன் அப்ஸும் சரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் சொன்ன மாதிரி அந்த டிரெக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வேறு வேறு படங்கள் வேறு வேறு ஃப்ளேவர்ஸ்லேருந்து வர்றவங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் அந்த படங்கள் அமையிறது வந்து இட் இஸ் ரைட் டைம் அப்படின்னு தோணுது. ஐ மீன் ஓவர் த இயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், 7-8 இயர்ஸ் அதை பார்த்துட்ருக்கோம் நம்ம. இப்போ நான் ஆக்ஷன் சொல்லும் போது பிரதர், அதாவது வந்துட்டு அதுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் உண்டு எப்பவுமே தொடர்ந்து. அதாவது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் படங்கள் பண்ணும்போது. இப்போ என்னென்னா 90s பார்க்கும்போது கேப்டன் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய பூஜைக்கே முத ரஜினி சார், விஜயகாந்த் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் முன்மாதிரியாக பார்த்துருப்பீங்க ஆக்ஷன் படங்கள், நம்ம அவ்வளோ காப்ஸை பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் பார்ன் வித்? இல்லை, எனக்கு வந்து ஆக்ஷன்னா நம்ம தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் சார் தான். நான் என் சைல்டுஹுட்டில் அவரை வந்து அப்படி பார்த்து நம்ம வளர்ந்தது தான். ஸோ என்றைக்குமே ஏன்னா அவரோட ஆக்ஷனுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். அண்டு உண்மையிலே ஸ்பீக்கிங் எனக்கு வந்து சினிமாவுக்கு வரும்போது விஜயகாந்த் சார் மாதிரி நம்ம ஆக்ஷன் மக்கள் மனசில் வந்து ஒரு புதுசாக நம்ம ஏதாவது வித்தியாசமாக ஆக்ஷன் பண்ணி மனசில் இடம் பிடிக்கணும். பிகாஸ் ஹி வாஸ் அட் தட் டைம் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த இண்டஸ்ட்ரியில் வச்சுருந்தார். 2 பெரிய மலைகள் இந்த பக்கம் ரஜினி சார், கமல் சார் இருக்கிற போது இவருக்குன்னு தனியாக பிஸ்னஸ். இவர் டவுன் சவுத் பார்த்தீங்கன்னா இவர் படங்கள்லாம் மினிமம் கேரண்டி. படம் இருக்கோ சரியில்லையோ பட் மினிமமாக அவர் கூட்டம் ஏறும். ஸோ அது வந்து அவரோட ஆக்ஷன் இமேஜ். ஸோ எனக்கு வந்து அதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான், அந்த ஒரு மைண்ட் செட்டில்
அந்த ஒரு ஆசையில் தான் நான் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது ஐ வாண்ட் டு கிரியேட் சம்திங். ஸோ ஐ திங்க் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் இன்னைக்கு அவர் இல்லாத வி மிஸ் him a lot. நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க? இப்ப கதை ஓகே பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. இப்ப மிஷன் ஆகட்டும், மிஷன் சாப்டர் 1 எடுத்துக்கலாம். அதுல வந்து நீங்க ஆக்ஷன் படங்கள் வேற இன்வெஸ்டிகேஷன் வேற பண்ணாலும், ஏல் விஜய் சாரோட பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. நம்ம எமோஷன் ரொம்ப கனெக்ட் இருக்கும்போது, இப்ப அவரோட படத்துல நம்ம 15 ஆகுறோம் உள்ள போயிட்டு நம்ம. ஹவ் யூ பிரிப்பேர் யுவர்செல்ஃப்? ஒரு படம் கதை கேட்டு ஓகே பண்ணிட்டோம். இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏஎல் விஜய் சாரோட வி ஹவ் சீன் இஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் அவரோட பேட்டர்ன் ஆஃப் ஃபில்ம்ஸ், அவரோட ஃபில்ம் மேக்கிங் தெரியும், அவரோட ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆன் ஸ்க்ரீனுன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ வில் ஸ்டடி த டிரெக்டர். நம்ம அது உள்ளே போகும்போது ஏஎல் விஜய் சார் என்னென்ன படங்கள் எப்படி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த என்னோட ஃபஸ்ட்டு நான் ஸ்டடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அனலைஸ் பண்ணுறது அண்ட் அஃப்கோர்ஸ் டிரெக்டர்கிட்ட உட்காந்து இது என்ன மாதிரியான நம்ம கரெக்டாக இந்த ஜோனில் இந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணும், இல்லை அவனோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும் இந்த கதை ட்ராவல் பண்ணும் போது அப்படின்றது எல்லாமே ரொம்ப கிளியராக ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் டிரெக்டர்கிட்ட வாங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ வில் ட்ரை டு என்னோட இன்புட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஏன்னா அது நம்ம மைண்டில் வாங்கினதுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணலாம். ஆன் ஸ்பாட் வந்து நிறைய விஷயங்கள் டிரெக்டர் நான் பண்ணும் போது இது ஓகே சார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுப்பேன். பட் அவர் ஜோனில் தான் நான் கொடுப்பேன். அவர் ஜோனை விட்டு நான் தாண்ட வர்றதில்ல. ஸோ வி நோ தட் இல்லை, அதுதான் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து அந்த டிரெக்டருக்கு தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கேரக்டர் வந்து நம்ம என்னன்றதை மைண்டில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். அண்ட் ஒரு ரியாக்ஷனாக இருந்தால் கூட அவர் ஸோ அதுதான் ஈஸியாக என்னை வந்து டேரக்டர் சார் ஓகே சார் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து பிகாஸ் வி ஆல்ரெடி அனலைஸ் எவ்ரி திங் அண்ட் அந்த ஒரு மெஷரோட தான் நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்றோம். பக்காவா பண்றது நம்ம அது போறதுக்கு முன்னாடி இல்ல. அது நம்ம பண்ணி ரொம்ப தேவை நெசசிட்டி கரெக்ட். அப்பதான் ஒரு டைரக்டருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஷாட் கொடுக்கும் போதே இந்த கேரக்டர் ஏன்னா நான் இந்த இதுல வந்து போட்டோ ஷூட்லயே விஜய் செட் சார் நான் என்ன குணசேகரன்ற கேரக்டர் நான் என்ன மைண்ட்ல மிஷினுகள் வச்சிருந்தனோ அது வந்துருச்சு. ஏன்னா நானும் அந்த கிட்டும் தான் ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட்ல எடுத்தோம், இயலும் போட்டோ ஷூட் எடுத்தோம். ஸோ அப்பயே அவர் டிசைட் பண்ணிட்டார் சார். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸில் என்னோட அந்த லுக்கில் பிளாங்க் லுக், பட் அந்த பிளாங்க் லுக்கில் நிறைய விஷயங்கள் கன்வே ஆகுதுன்னு பார்த்துட்டார். ஸோ அப்போ தான் சொன்னார் சார் இது த ரைட் குணா விச் குணசேகரன் வி ஆர் லுக்கிங் இன் ஃபார்னாரு. அண்ட் அதுலேருந்து அப்படியே ட்ராவல் ஆச்சு. நீங்கள் சொன்ன இப்போ இயல் சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் மகள். ஸோ அந்த பாண்ட் ஆப்வியஸாக ஒரு அப்பாவா நம்ம ரியல் லைஃப்ல இருக்கும்போது ஒரு மகளுக்குன்னு போது அது ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். பட் ஹவ் யூ ஃபெல்ட் சார் ஆன் தி ஹோல் ஷூட்டிங்கில் இருக்கும்போது? இயல் இஸ் அ வண்டர்ஃபுல் கிட். அது வந்து அதோட கண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் அண்ட் க்யூட் கிட். நான் முன்னாடியே பாண்ட் ஆகிட்டேன். எனக்கு கதை ஏன்னா இப்போ லியோ வர்றதுக்கு முன்னாடி எங்கள் படத்தில் கமிட் ஆச்சு, அது இமீடியட்டாக லியோவில் கமிட் பண்ணாங்க. அந்த 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 கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு ஜஸ்ட் இப்படி பார்த்தாலே அது அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக அந்த குழந்தை பண்ணும். நான் ரொம்ப ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நான் அது கூட நிறைய விளையாடுறது உண்டு, பேசுறது உண்டு, கண்டினியூஸாக பேசுவோம், அது பயங்கரமாக பேசுவோம். ஸோ அந்த ஒரு பாண்ட் எங்களுக்குள்ள பிகினிங்கே வந்துருச்சு ஃப்ரம் த டே ஃபோட்டோ ஷூட்லேருந்து என் கூட அந்த பாண்டு ஏற்பட்டுருச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா சின்ஸ் நான் சொன்ன மாதிரி நமக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால அது ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு. அண்ட் த சீன்ஸ் த டைலாக்ஸ் ஒரு ஒரு ரொம்ப ஷார்ப்பான டைலாக்ஸ் சிலது இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் அது இன்னசென்ட்டாக ஒரு விஷயம். நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன், திருப்பி அந்த பொண்ணு அந்த விஷயத்த வந்து நானும் இதுவாப்பா அப்படின்னு ஒன்று கேட்கும். நீங்கள் இதில் படத்தில் தேட்டரில் பார்க்கும் போது எல்லாருக்கும் அப்படி ஒரு அடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஷார்ப்பாக அண்ட் வெரி ஒரு டயலாக்லேயே கன்வே பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து ஐ திங்க் விஜய்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆனால் எஸ்பெஷலி அந்த ஒரு பர்டிகுலர் சீன், அந்த ஒரு பர்டிகுலர் டயலாக் அப்போ தான் விஜய் சாரோட அம்மா இறந்தாங்க. ஸோ ஹீ ரோட் ஐ திங்க் ஒரு 10 days 1 weekலேயோ அதுக்கப்புறம் ஹி வாஸ் ரைட்டிங் அப்போ தான் அவர் எழுத ஆரம்பித்தார் டயலாக்ஸு. அப்போ எழுதுனது தான் இந்த டயலாக். ஸோ எனக்கு அது சொல்லும் போது எனக்கே அடைச்சிருச்சு. ஸோ அன்லெஸ் யூ ஹாவ் தட் ஃபீல் அது வராது. ஸோ அது வந்து எனக்கே கண் கலங்கிருச்சு. அந்த டயலாக் அவன் வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கே அப்படியே அடைச்சிருச்சு. தென் ஐ ஆஸ்ட் ஹிம் என்ன ஆறுன்னு. இல்லை அம்மா இதானதுக்கப்புறம் எழுதினார் அப்படின்னு. அவ்வளோ நான் எனக்கு கண் கலங்கிருச்சு. ஸோ தட்ஸ் சம்திங். நம்ம வந்து அதுதான் சொல்கிறேன், நம்ம
நம்ம லைஃப் நடிப்புன்றது என்ன, ஒரு கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரம்ன்றது, இல்லை ஒரு கிரியேட்டராக அவங்க எழுதுறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்களும், அந்த ட்ரூ எமோஷன்ஸை நம்ம அந்த பேப்பரில் நம்ம அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டோம்னாவே அந்த ஒரு கனெக்ட் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அதை நம்ம ஃபேக் பண்ண முடியாதுல்ல. ஒரு நடிகராகவும் நம்ம உள்ள அந்த ஃபீல் இருக்கும் போது அது கண்டிப்பாக இட் வில் கிரியேட் சம்திங் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுக்குற டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேர். மகிழ் சார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு இடத்துல விட்டுருவார். ஸோ நம்ம அதை ஃபீல் பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக அருண் அவர் என்ன சீன் கொடுத்துட்டு அந்த சீனோட முன்னாடி பின்னாடி இது அருண் அவனோட சிச்சுவேஷன் இது, இந்த இடத்துல இந்த டயலாக் இல்லை இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் நீட் தட் மொமெண்ட்டுன்னு போயிடுவார். ஸோ நம்ம அப்படி உட்கார மணிசரும் அதே தான். ஸோ டைலாக் சொல்லி கொடுக்க மாட்டார். அந்த மூடு தான். அந்த மூடை நம்மளை கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைம் whenever you're ready we'll take the shot அருண் அப்படின்வார். ஸோ நம்ம அப்படி உட்காரும் போது அந்த அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிற விஷயங்கள் இது அதுன்னு பல விஷயங்கள் சைலண்ட்டாக நம்ம உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு விஷயம் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைரக்டர் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இல்ல, நீங்க சொல்லும்போது வந்து செக்கச்சவனம் தனியா போய் அந்த வீட்ல கத்துறது வந்து கத்துறதா இருக்கட்டும், நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நான் அந்த லாக்அப்லேருந்து வெளியில் வரும்போது அந்த ஃபீல் பார்ப்பேன்ல, அதெல்லாம் வந்து உட்காந்து அருண் இவ்வளோ பெயின் இவ்வளோ இது உன்னோட அதாவது நீங்கள் பண்ண தப்பை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க அது இதுன்னு ஒன்று ஜஸ்ட் கேவ் மீ தட் ஸ்பேஸ் அண்ட் அந்த ஒரு கிரியேட் ஆனது தான் அந்த மொமெண்ட். ஸோ பாலா சாரும் அதே தான். ஸோ ஈச் டைரக்டர்ஸ் கிவ் தட் ஸ்பேஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். டக்கு டக்குன்னு டைலாக் சொல்லிட்டு போகிறதுன்றது வேற, பட் அதை ஃபீல் பண்ணி அது ஒரு விஷயம் ஒன்று வருதுன்றது when you give that space and அந்த மோடை கிரியேட் பண்ணுறது. ஐ திங்க் விஜய் ஆல்சோ டிட் தட். அமேசிங்ல ஒரு புது புது வேர்ல்டுக்குள்ள ஒரு படம் நம்ம போகும்போது நம்ம நீங்க அதுல போய் ஃபிட்டின் ஆகுறதுன்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு டே as an actor I think நாங்க blessed. ஏன்னா எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நம்ம வந்து உள்ளே போக உள்ள முடியும். போய் வர முடியும். ஸோ அது வந்து ஈஸியாக இப்போ ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் போது ஒருத்தங்க பெயின் ஃபீல் பண்ணுறாங்கன்னா என்னால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷன் படத்தில் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த சுச்சுவேஷன் தெரியுது. ஸோ அப்போன்னும் போது எனக்கு ஈஸியாக அதுதான் சொல்கிறாங்க ஆக்டர்ஸ் ரொம்ப எமோஷனல். டக்குன்னு இப்போ நான் இன்றைக்கும் நான் படங்கள் பார்க்கும் போது ஒரு இது அது நடிப்பு தான் நமக்கு தெரியும். ஒரு எமோஷனல் சீனில் என் கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கும். நான் ஆக்டர், நானும் நடிச்சிட்டு இருக்கேன், பட் எனக்கு அந்த கண்ணில் தனிச்சு வெரி எமோஷனல். ஏன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெஜைலான பீப்புளாக மாறிடுறோம். ஏன்னா நம்ம வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸ்குள்ளேயும் போயிட்டு வர அவ்வளோ ஈஸியாக இப்போ அழுவோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான சீன் எடுப்பார், இப்போ இது பண்ணுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர. ஸோ மூடு வேரியேஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரே நாள் இப்போ ஹரிசர் படம்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரே நாளில் 4 மூடு மாறும். அந்த 4 மூடுக்கும் நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டு வி ஹேவ் டு கம் அவுட் இல்லை. ஸோ அது நம்ம ரொம்ப ஃப்ரெஜைலாக மாறிடுவோம். ஸோ சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஹர்ட் ஆகிடும், இதாகிடும். பட் அதெல்லாம் மீறி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்மளை வந்து வச்சுக்க வேண்டியது இட்ஸ் அவர் டியூட்டி. அண்ட் அதுதான் இட் வில் புஷ் யூ ஆஸ் அன் ஆக்டர். மகிழ் சார் பத்தி சொல்லும்போது எல்லாருமே விடாமுயற்சி வரும்போது வந்து உங்களை டேக் பண்ணி நிறைய அப்கமிங் ஃபிலிம்ஸ்ல விடாமுயற்சி போட்டிருக்காங்க அருண் விஜய் சாருடைய அப்கமிங் ஃபிலிம்ல. ஸோ எப்பவுமே அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இங்க ஒரு பக்கம் அஜித் சாரோட ஒரு பாண்டு, இங்க பக்கம் மகிழ் சார் சொல்லவே வேண்டாம். 2 பியூட்டிஃபுல்லான படம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன உங்களோட பேர் தொடர்ந்து அடிபட்டுட்டே இருக்கு விடாமுயற்சி? இல்லை, மகிழ் சாருக்கு தெரியும். மேபி அவங்க ஐடியாவில் இருந்தாங்களா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல. பட் அவருக்கு தெரியும் நான் பாலா சார் படம் பண்ணிட்டு இருக்கேன்றது அவருக்கும் தெரியும். அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ்சந்திர சாருக்கும் தெரியும். ஸோ ஐ திங்க் அந்த டாபிக் வந்திருந்தா அவங்களே வந்து இல்லை சார் அப்படின்னு ஒரு விஷயம் போயிருக்கும். ஏன்னா பிகாஸ் இது வந்து பாலா சார் படம் ஐ கான்ட், ஏன்னா கெட்டப்பு வேற இது வேற, எங்கேயுமே மூவ் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வேற ஒரு படம் ஒரு டைம்ல தான் பண்றோம். ஸோ இல்லை மேபி டைம் ஃப்ரேம் கிடைச்சிருந்தா கூட I would love to do because always நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனி டைம் I would love to work with அஜித் சார்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா பிகாஸ் த பாண்ட் we have and அந்த என்ன இருந்தாலுன்ற ஒரு விஷயம் என்னை வந்து வேற ஒரு பரிமாற்றம் அண்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்த என்னை வந்து ஒரு ஆக்டராக சேர்த்த விதம் எல்லாமே ஆல்வேஸ் ஐ ஹாவ் தட் இன் மைண்ட்.
ஸோ லெட்ஸ் சி Any ஃபியூச்சரில் day, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. எல்லாம் காலத்தில் தான் இருக்குது. ஸோ வாட் எவர் டைம் சேஸ் வில் டூ இட், அவ்வளோதான். பட் அதான் அது எவ்ரிபடி லவ் டு see தட் அந்த மாதிரி விஷயம் நடக்கணும் அப்படின்றது. அண்ட் உங்களுடைய மியூசிக் பொறுத்த வரைக்கும் உங்களோட படங்கள் எல்லா எனி ஆக்டர் இன்னொரு விஷயம் வந்து அந்த அது ஒரு பிளஸிங். அதாவது வந்து தன்னோட படங்களில் பாடல்கள் நல்லா அமையணும் அப்படின்றது. இப்போ தொடர்ந்து ஜிவி உங்களுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு இல்லையா? அடுத்தடுத்து பார்க்குறோம் நம்ம. ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ சொன்ன மாதிரி பிரியமாகட்டும், அந்த டைமில் அந்த பாட்டு எவ்வளோ ஹிட் எல்லாருக்குமே தெரியும். கண்ணால் பேசுகிற தேவாசரோடதாகட்டும். இப்போ நிறைய பொண்ணுங்க இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் இந்த ஜென்சி சொல்கிறோம் நம்ம இப்போ வரைக்கும் கூட தோழா தோழா பாட்டுனாலே வந்து அதுக்கு ஒரு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். சாங்ஸ் எவ்வளோ நமக்கு அப்படி அமையிற விஷயம் இருக்கு இல்லையா? அது எஸ் பிரதர், பட் டு பி வெரி ஃப்ரேங்க், விஜய் சார் அஜித் சாருக்கு அமைஞ்ச மாதிரி அமையலை கண்டிப்பாக சொல்ல முடியும். பிகாஸ் தேவ் காட் த பெஸ்ட் சாங்ஸ். ஏன்னா அவங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஈவன் சூர்யா சார் இருக்கட்டும், தேவ் காட் த பெஸ்ட். பட் நான் என்னோட ஸ்கிரிப்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் முன்னாடிலேருந்து கம்மி சாங்ஸ், ஒரு சாங் இல்லை 2 சாங் இப்படி தான் வரும். ஏன்னா இந்த பாண்டவர் பூமியாக இருக்கட்டும், அதில் ஒரு 2 பாட்டு தான் இருக்கும். தோழா தோழாவும் ஏ சம்பா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் 1-2 பாட்டு ஏன்னா தேவைப்படாதுன்னு அப்பையிலேருந்தே நம்ம இப்போதான் வந்து பார்க்குறோம். பட் அப்பையிலேருந்தே வந்து எனக்கு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே இல்லை சார் நமக்கு இங்கே வேண்டாம், இது வந்து அவுட் ஆஃப் வேயாக இருக்கும் ஒரு சாங் வச்சான்றது அவங்களே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. எனக்கும் நான் வந்து ரொம்ப புஷ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அமைஞ்ச பாடல்கள் நல்ல நல்ல பாடல்கள். பட் ஐ மேபி இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு ஒரு படத்தில் இருந்திருந்ததுன்னா மேபி ஐ வுட் ஹவ் ஹேட் மச் மோர் நம்பர் ஆஃப் ஹிட் சாங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ அந்த துளித்திருந்த காலம்ல மண்ணில் என்ன வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் அது. ஸோ சில டைம் நம்ம கார்ல போகும்போது இந்த மாதிரி சாங்ஸை கேட்கும்போது வந்துட்டு அது ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ஆல்பமா கிடைச்சிருந்தா நமக்கு கிடைச்சிருந்தா இன்னும் ஒரு இது இருந்திருக்கும். பட் நோ ரிக்ரெட்ஸ். பட் லெட்ஸ் see, இன்னும் இருக்குல்ல, பயணம் இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் எனக்கும் ஆசை. ஸோ லெட்ஸ் see. ராஜா சார் நோ, ஐ ஹேவன்ட் டன் வித் ராஜா சார் பண்ணல. அண்ட் யுவன் கூட இன்னும் பண்ணல. ஆனி இன்னும் பண்ணல. அண்ட் அஃப்கோர்ஸ் ரமான் சார் கூட பண்ணியாச்சு. அண்ட் ஏனையா இருந்தால ஹாரிஸ் கூட பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நிறைய நியூ மியூசிஷியன்ஸ் எவ்வளோ பேர் நல்லபடியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கூடயும் பண்ணணும்னு தான் ஆசை. லெட்ஸ் see. கதைக்களம் அது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நல்ல பாடல்களோட ஆடியன்ஸை சந்திக்கணும் தான் என்னோட ஆசை. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா வந்துட்டு அதான் சொல்கிறேன், யுவர் அந்த ரைட் ட்ராக். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து த வே யூ சூஸ் யர் ஸ்கிரிப்ட், அதுக்கு கரெக்டான பாதையில் இந்த மாதிரி படங்கள் அப்கமிங் ஆகட்டும், மிஷன் ஆகட்டும், வணங்கான், எல்லா படங்களையும் பார்டர் தொடர்ந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களை நல்ல நல்ல படங்களை பார்த்துட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.